நம்மக்கிட்ட நிறைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் குரான் கேட்குறாங்க. நான் முஸ்லீம் சகோதரர்கள் குரானை படிக்கணும், எங்களுக்கு அனுப்புங்கிறாங்க. இப்போ நம்ம வீடியோவில் காட்டுறதுங்கிறது பிரபலங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வீடியோ எடுக்கிறோம், அதை நம்ம உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறோம் குரான் கொடுத்துருக்குறோம்னு. ஏன்னா அதை பார்த்து நிறைய பேர் குரான் கேட்பாங்க இல்லையா, அதுக்காக. இதே நேரத்தில் நிறைய சகோதரர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு குரான் கேட்கும்போது கொழும்பாக இருந்தால் நேரில் போய் கொடுத்துட்றோம், அவுட் ஸ்டேஷனில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம போஸ்ட்டில் அனுப்பி வைக்கிறோம். நான் முஸ்லீம் சகோதரருக்கு நேரடியாக அவங்களுடைய அட்ரஸுக்கே அனுப்பிச்சு வைக்கிறோம். இதை செய்யும் போது என்ன நடக்கும்? சில சகோதரர்கள் என்னென்னா, சில நான் முஸ்லீம் சகோதரர்களுக்கு கீழே வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க, நீங்கள் மதம் மாற்றம் பண்ணுறீங்க, நீங்கள் எங்களுடைய வேத புத்தகங்களை படிக்கிறதுக்கு ரெடியா, நாங்கள் தர ரெடி அப்படிங்கிறாங்க. நான் அந்த சகோதரர்களுக்கு அந்த கமெண்ட்லேயே போய் நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக தாங்க. உதாரணமாக பைபிள் ஒருத்தர் எனக்கு தர நினைக்கிறாருன்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அது நேரடியாக கொண்டு வந்து தரலாம். இல்லைன்னு சொன்னால் போஸ்ட்டில் அனுப்பிச்சு வைங்க. கண்டிப்பாக ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்க தர்றாங்கன்னா இன்னும் படிப்போமே. அதே மாதிரி கீதையை தர்றாங்கன்னா கீதையை படிப்போம். எதை தர்றாங்களோ எல்லாத்தையும் படிக்க. எத்தனையோ புத்தகங்களை நம்ம படிக்கும்போது அவர்கள் ஒரு வேதமாக தங்களுடைய வழிகாட்டியாக ஒன்று நம்பும் போது அதை நமக்கு தர நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அதையும் படிப்பதில் நமக்கு எந்த ஒரு பின்வாங்குதலும் கிடையாது தானே. படிக்கிறதுல என்ன வேண்டிய படிப்போம். நல்ல விவகாரங்கள் இருந்து சொன்னால் அதை எடுத்து மக்களுக்கு சொல்லுவோம், இப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது என்று சொல்லி, நல்லது தானே. அதனால் இப்போ நம்ம குரான் கொடுக்கிறத பொறுத்த வரையில் எதுக்காக கொடுக்குறோம்னா, முதல் விவகாரம் என்னன்னா, இஸ்லாத்தை நிறைய தப்பும் தவறுமாக மக்களுக்கு மத்தியில் இந்த வெஸ்ட் மீடியாக்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. எனவே அதனுடைய அந்த குறைகளை நீக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். குரான்னா அது ஒரு பயங்கரவாதம் சார்ந்த ஒரு புத்தகம், எல்லா இடத்துலையும் மற்றவனை கொல்ல சொல்லி இருக்குதுன்னா அதை நீங்களே எடுத்து படிச்சிருங்களேன். இருக்குதா இல்லையா? குரான் உண்மையிலே என்ன சொல்லுது? பெண்களை பற்றி குரான் என்ன சொல்கிறது? பெண்களுக்கு என்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறது? ஆண்களை பற்றி குரான் என்ன பேசுகிறது? விதவைகளை பற்றி குரான் என்ன பேசுகிறது? ஏழைகளை பற்றி குரான் என்ன பேசுகிறது? ஆட்சி முறையை பற்றி குரான் என்ன பேசுகிறது? மற்ற செயல்பாடுகள் தொடர்பாக குரானுடைய நிலைப்பாடுகள் என்ன? முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க, குரான் உண்மையிலே என்ன பேசுது என்கிறதை எல்லாம் எடுத்து படித்தால் ஒரு நல்லெண்ணம் பிறக்குமா இல்லையா? அப்போ நிறைய இந்த ஃபாரின்ல மற்ற நாடுகள் எல்லாம் பார்க்குறோமா இல்லையா, குரானை படிக்கக்கூடிய சகோதரர்கள் குரானை பற்றி பேசுகிறாங்க. அவங்க நான் முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் குரானை பற்றி பேசுகிறார்கள். எனவே முதன்மையான நோக்கமே என்னன்னு கேட்டால், நம்ம இந்த குரானை கொடுக்கறதினூடாக கசப்புணர்வுகள் நீக்கப்படும், நம்மை பற்றிய புரிதல்கள் அந்த மக்களுக்கு வருமா இல்லையா? அப்போ பிரபலங்களை தேடி போய் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னால் பிரபலங்களுக்கு கொடுக்க சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, இவருக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்கம்பாங்க. அதனாலையும் கொண்டு கொடுக்குறோம். நம்மளே என்ன பண்ணுறோம்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு குரான் தர விரும்புகிறோம் அப்படின்னு. உதாரணமாக விமல் வீரவன்சைக்கு நம்ம குரான் கொடுத்திருந்தோம். விமல் வீரவன்ச எப்படி அறியப்படுகிற ஒருவர்? நம்பர் 1 இனவாதியாக அறியப்படுகிற ஒருவரா இல்லையா? விமல் வீரவன்ச இஸ்லாமியர்களை பற்றி கடந்த காலங்களில் இந்த கோவிட் ஜனாசா டைம்ல மற்ற நேரங்களில் எல்லாம் அவர் நடந்து கொண்ட முறைகள், தேர்தல் காலங்களில் அவர் நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் நமக்கு பெரிய கசப்பு